இந்த ஈவெண்ட் தான் கொஞ்சம் ஒரே ஷையா இருக்கு, ஆக்வர்டா இருக்கு, எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு விஷயங்க, இவருடைய இவ்வளோ வருஷ ஸ்ட்ரகிள் அண்ட் ஜேர்னில வந்து நீங்க வந்து உங்க வீட்டு பையனா சப்போர்ட் பண்ணி லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து கொடுங்க. நான் கூப்பிடவே இல்லை, எதுக்குமா வந்த தெரியாம வீட்டுல கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுவேன். ஆங்கர் கிக்கிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கமிங் டு பல்டி, அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சார் அண்ட் பினு ப்ரோ, ரெண்டு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். சார் சாரி சார், ஐம் நாட் காலிங் யூ ப்ரோ. அதாவது வந்து நான் என்னைக்குமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஃபினான்ஷியருக்கும் நான் நிறைய டிஃபரன்சஸ் நான் பார்ப்பேங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து அது சினிமா, அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் சினிமான்னு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது மார்க்கெட் பிசினஸ், அது கிட்ட மாறி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சினிமா. சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இப்போ பல்ட்டில நான் பிளே பண்ற இந்த குமார்ங்கிற கதாபாத்திரம், இந்த பல்ட்டிங்கிறது 4 பசங்களை பத்தின ஒரு கதை. சோ அதுல வந்து இந்த குமார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி பிவிட்டல் ரோல். சோ அதுக்கு வந்து அவங்க நினைச்சிருந்தா மலையாளத்திலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்ல இருக்க ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஷேனுக்கு ஈக்குவலா ஒருத்தர் போயிருக்கலாம். இல்ல தமிழ்ல என்னோட பெட்டரா இருக்கிற ஒரு மார்க்கெட்ல வேற ஏதாவது ஒரு நடிகருக்கு போயிருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் as ப்ரொடியூசர்ஸா டைரக்டருக்கு கிரியேட்டிவா எழுதின அந்த டைரக்டருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு யார் கரெக்டா இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ண அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணாரு, அதுக்கு இம்மீடியட்டா வந்து கிரீன் சிக்னல் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ். இதுதான் நான் சொல்றேன் ஒரு ப்ரொடியூசர்னா என்ன அப்படின்னு. அந்த கதைக்கு என்ன தேவையோ பேஷனட்டா அந்த கதைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து ஒன்னு சேர்த்து கொடுக்கறது. சோ அந்த விதத்துல வந்து எனக்கு இவ்வளவு பெரிய படத்துல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சந்தோஷ் சார் அண்ட் பினு ப்ரோ, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மை டைரக்டர் உன்னி வந்து என்கிட்ட ஒரு 4 மணி நேரம் கதை சொன்னாரு. தமிழ்ல தான் சொன்னாரு. அப்போ ஃபுல்லா சொல்லி முடிச்சு நான் சொன்னேன், பிரதர் எக்ஸ்ட்ராடனரி பிரதர், நான் கண்டிப்பா எனக்கு இது வந்து ஒரு ரீலான்ச் மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் மலையாளத்துல. ஏன்னா எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து நான் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கேட்ட முதல் கேள்வி, பிரதர் நீங்க மலையாளம் பேசுவீங்களா அப்படின்னு. பேசிடுவேன் அப்படின்னு ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டேன். அப்ப எனக்கு மலையாளம் எனக்கு ஒன்னும் பேச தெரியாது. எங்க கிடைக்கிற வாய்ப்பு போயிருமோ மலையாளம் தெரியாதனால அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பேசுவான் பிரதர் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் லைட்டா எல்லாம் கமிட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா அவரை போய் சொரிஞ்சுட்டேன். பிரதர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு ஃப்ளோல நம்ம டைலாக் பேசணும்னா அதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளோ எனக்கு யாராவது கொஞ்சம் கத்து கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும், டைலாக்ஸ்ல இருக்காது அப்படின்னு. அப்படி பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து எனக்கு ஸ்மித்தான ஒரு டீச்சரோட எனக்கு ஆன்லைன் டியூஷன் வந்து ஒரு மாசம் கொடுத்தாங்க. கரெக்டா லாஸ்ட் இயர் செப்டம்பர் அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பிச்சேன். சோ அவங்களோட அந்த டியூஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்டை வந்து ஒரு 20 வாட்டி படிச்சேன். ஒவ்வொரு டைலாக்கையும் நான் வந்து பேசி சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏறணுங்கிறதுக்காக வந்து அது. ஆனா உண்மையிலேயே அதான் அந்த ஃபோக்கஸ் வந்து டைலாக் மேல போக கூடாதுங்கிறதுக்காக அந்த 1 மாசம் டியூஷன் எனக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் நவம்பர்ல வந்து நாங்க வந்து ஸ்டண்ட் ட்ரைனிங் ஆரம்பிச்சோம். பிகாஸ் 4 கபடி விளையாடுற பசங்க, அந்த ஸ்டண்ட் வந்து ஒரு சாதாரண ஸ்டண்டா இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு கபடியோட ட்ரிக்ஸ். இப்போ உன்னி அவர் சொன்ன மாதிரி வந்து நாங்க 4 பேரு, ஷேனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பல்டி, என்னோடது வந்து டேஷ், இன்னும் 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு வந்து ஸ்கார்பியன் கிக், ஒருத்தருக்கு வந்து டுப்கி. இதெல்லாமே வந்து கபடியில யூஸ் பண்ற ட்ரிக்ஸ். சோ கபடி விளையாடுற பசங்க எப்படி ஸ்டண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் மிஸ் ஆகிறதுக்கும் கபடி விளையாடுற பசங்க மிஸ் ஆனா என்ன மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி மிஸ் பண்ணுவாங்க, இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு ஸ்டண்ட் பண்றதுல. சோ அதுக்கு வந்து கொச்சின்ல போய் ஸ்ராவன் அப்படின்னு ஒரு மாஸ்டரோட ஒரு 15 நாள் நாங்க 4 பேருமே ஸ்டண்ட் ட்ரைனிங் பண்ணோம். அதை முடிச்சுட்டு பாலக்காடுல போய் ஒரு 20 நாள் 25 நாள் மார்னிங் 3 hours ஈவினிங் 3 hours கபடி ட்ரைனிங் எடுத்தோம். ரமேஷ் அப்படின்னு ஒரு கோச்சோட, அவர் வந்து அங்க ஸ்டேட் டீம் கோச். அவர் அங்க இருக்கிற ஒரிஜினல் கபடி டீம் பிளேயர்ஸ் அவங்களோட சேர்ந்து இந்த ட்ரைனிங் எல்லாமே எடுத்தோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 months ப்ராசஸ். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது நாங்க இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல, இவ்வளவு நடிகர்களுக்கு அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேஷனட்டா இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா கொடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ உன்னி, தேங்க்யூ ப்ரொடியூசர் சார். அண்ட் அதுக்கப்புறம் கூட இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உன்னி சொல்லிட்டாரு. ஸ்டார் காஸ்ட், ஃபர்ஸ்ட் செல்வராகவன் சார் வந்து அப்கோர்ஸ் யாருமே அவருக்கு ஃபேனா இல்லாமலாம் இருக்க முடியாது. அவரை பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சதே அவரோட ஒவ்வொரு படங்கள் பத்தி தான். சார் 1001 இந்த விஷயம் எப்படி பண்ணீங்க சார், இந்த படத்துல இது எப்படி பண்ணீங்க, இது எதை யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சது. அல்போன்ஸ் புத்திரன் சாரை பாக்குறப்போ சார் பிரேமம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சது. ஸோ அவங்களோட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைஃப் லாங் அதை நான் கேரி பண்ணி போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் திருப்பி நடக்குமா திருப்பி கிடைக்குமாங்கிறது தெரியாது.
பட் திஸ் வில் ஆல்வேஸ் பி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இவங்களோட நடிச்சதெல்லாம் பிரீத்தி அயோத்தியில நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். ஸோ இந்த படத்துலயும் இன்ஃபேக்ட் நான் முதல்ல வந்து அயோத்தியில வந்து அவங்கள பார்த்துட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பிரீத்தி நான் பார்க்குறேன். அங்க பாக்குறப்ப அந்த கெட்டப்லாம் பாக்குறப்ப எனக்கு அடையாளமே தெரியலங்க. பிரீத்தி எஸ் ராணின்னு சொன்னீங்க, எங்க இருக்காங்க அப்படின்னா, உன்னி ப்ரோ இங்கதான் ப்ரோ இருக்காங்க அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் ஓவரா அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் ரியலி வெல். அண்ட் தென் கமிங் டு மை படி ஷேன். ஷேன் வந்து அப்பா எனக்குமே ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு ஆசான், அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் கத்துக்கலான்னு. அந்த மாதிரி வந்து ஷேன் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆஸ் அன் ஆக்டரா அவர் கூட பெர்ஃபார்ம் பண்றப்போ நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். சின்ன சின்ன சீக்வன்சஸ் நடக்கும், ஒரு பெரிய கோயில் திருவிழா மாதிரிலாம் நடக்கும். அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல நானும் ஷேனு இன்னும் அந்த 2 பசங்க எல்லாருமே வந்து அந்த திருவிழாக்குள்ள வேற ஒரு ஆம்பியன்ஸ்ல இருந்து அந்த திருவிழாக்குள்ள என்டர் ஆகும். அந்த ஆம்பியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்த ஆம்பியன்ஸோட மூடு வேற, திருவிழாக்குள்ள என்டர் ஆகும் போது இருக்கிற மூடு வேற. அந்த திருவிழாவோட ஆம்பியன்ஸ்குள்ள என்டர் ஆனோடனே அவரோட ஃபேஷியலா வேற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்தாரு. அது வந்து பார்க்கும்போது எனக்கே இல்லப்பா பயங்கரமா இருக்கு, இது ஏன்டா நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆக்டிங்ல நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேன் பார்த்து கத்துக்கிட்டேன். அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ், நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் நாங்க பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஷேன் மாதிரி மலையாளத்துல அப்கோர்ஸ் நம்ம தமிழ்ல இப்போ மெட்ராஸ்காரன்லாம் அவர் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயம் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஷேன் மாதிரி ஒரு நடிகரோட நான் மலையாளத்துல வந்து நான் திருப்பி எனக்கு ஒரு ரீலான்ச் நடக்குதுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சாய் வந்து எஸ் கிகி சொன்ன மாதிரி வந்து தி லேட்டஸ்ட் சென்சேஷன், நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவரு. அவரோட படத்தும் அதாவது அவரோட முதல் படம் இது மலையாளம்ல அவருக்கு ரிலீஸ் ஆகிற படம், முதல் படம், அதுவும் மலையாளத்துல முதல் படம். அதுல நானும் ஒரு பங்கா இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஹோப் வி ஆல் க்ரோ டுகெதர். சாய், தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். ஸோ இந்த படம் 26th செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி நீங்க எல்லாருமே ஒரு தமிழ் படத்துக்கு இங்க இருக்கிற பிரஸ் மீடியா எவ்வளவு சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த டீமுக்கும் அவங்களோட சார்பா நான் கேட்கிறேன். நம்ம எல்லாரையும் நம்பி வந்திருக்காங்க, நாங்க ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணிருக்கோங்கிறத நம்புறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. பாலா சார், சாரி ஐ forgot to mention, தமிழ் டப்பிங் டைரக்டர். நான் இன்ஃபேக்ட் நான் தமிழ் டப்பிங் வந்து நான் போய் பண்ண இன்னொன்னு மலையாளத்துல நான் தான் ஃபுல்லா டப் பண்ணேன். அது உன்னி வந்து என்ன ஒரு 3 தடவை பண்ண வச்சாரு. ஃபுல் படத்தை நான் 3 தடவை டப்பிங் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொச்சின் கூப்பிட்டு பிரதர் பேசிடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ஃபுல்லா பேசி எனக்கே பயங்கர கான்பிடன்ஸ், பரவாயில்லையே 3 நாள்ல ஒரு மலையாள படம் பேசி முடிச்சிட்டோமே அப்படின்னு. போனோடனே ஒரு சென்னைக்கு வந்து 2 நாள்ல திருப்பி ஒரு ஃபோன் கால், பிரதர் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், நீங்க திருப்பி கொச்சின் வர முடியுமா அப்படின்னாரு. வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பி போனேன். ஃபர்ஸ்ட் சீன்ல ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் திருப்பி இந்த டைலாக் மட்டும் தான் சொல்லிட்டு 2வது தடவை ஃபுல் படம் பேச வச்சாரு. இப்போ முடிஞ்சுதாங்க எல்லாமே ஓகேன்னு கேட்டா, பக்கா பிரதர் இப்போ எல்லாம் ஸ்லாங் எல்லாமே பிடிச்சிட்டோம் சூப்பர் அப்படின்னாரு. ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருந்தா நான் கூப்பிடுறேன்னா அப்பவே எனக்கு நம்பிக்கை போயிருச்சு, இந்த ஆள் என்ன திருப்பி கூப்பிட போறாரு, வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. அதே மாதிரி சென்னைக்கு வந்தோடனே திருப்பி பிரதர் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், இது இந்த சீன் அப்படின்னு. இங்க திருப்பி டப்பிங் ஸ்டுடியோக்கு போனா திருப்பி முதல் சீன்ல ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த டயலாக் ஃப்ளோ பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்லாங்க பிடிக்கணும். இப்ப ஸ்லாங் எல்லாமே பிடிச்சாச்சு, டயலாக் ஃப்ளோ மலையாளத்துல ஃப்ரீயா வந்துருச்சு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்கோப் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுல்லா பேச வச்சாரு. பட் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் ஆடியன்ஸ் அதை பாக்குறப்போ அதை ஆத்தென்டிக்கா நம்புறோம். எஸ், நான் ஒரு தமிழ் பையன் தான், லிவிங் இந்த பார்டர்ஸ். அவங்க சொன்ன மாதிரி பல்டி வந்து அந்த தமிழ்நாடு கேரளா பார்டர்ல நடக்கிற ஒரு கதை. சோ தமிழ் பையனா நான் நடிச்சிருக்கேன், பட் ஹூ நோஸ் மலையாளம். பட் இருந்தாலும் அந்த பார்டர்ல வாழ்றவங்க மலையாளமும் பெர்ஃபெக்ட்டா பேசுவாங்க, தமிழும் பெர்ஃபெக்ட்டா பேசுவாங்க. சோ என்ன பாக்குறப்ப யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது, என்னடா ஒரு டப்பிங் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்ட உன்னியும் அவரோட கோ டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோ இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பாலா சாரை பத்தி ஆரம்பிச்சேன். மலையாளத்தை நான் ஃபுல்லா பேசி முடிச்சோன்னே, இங்க தமிழ் தானே, அது ஹாஃப் டேல அடிச்சு முடிச்சிடலாம், டயலாக் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்தா ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி வந்து லிப்சிங்க் மாறாம எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி மாறாம நம்ம பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கணும் பாக்குறதுக்கு, அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் வந்து பாலா சார் எடுத்து போட்டாரு. நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பாக்குறப்போ. எவ்வளவு அழகா வந்து இப்ப கூட ரீசெண்டா லோகா அந்த மாதிரி படங்கள்லாம் கூட பாலா சார் தான் பண்ணிருக்காரு. சோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கூடவே உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தி மாத்தி பேச வச்சாரு. சோ தமிழ் வெர்ஷனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் பாக்குற மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாரோட சார்பா நான் கேட்டுக்கிறேன், எல்லாருமே வந்து படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படியாச்சும் பிரீத்தியோட 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசணும்னு பார்த்தேன், ஏன்னா படப்பட பயங்கரமா தமிழ்ல பேசிட்டாங்க. சோ தேங்க்யூ சோ மச். இப்போ இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு நடிகரா இங்க பேசினேன், நான் ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஹஸ்பண்டா இங்க பேசிடுறேன். ஆங்கர் பண்ண கீகி வந்து ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்றாங்க. எந்த ஸ்டேஜ்லயும் வந்து நான் இதை வந்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்ல.
நீங்க எல்லாருமே வந்து என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய இல்லம்மா நீ சொல்லி கொடுத்துருக்க மாதிரிலாம் பேசல, நான் வேற மாதிரி தான் பேசுறேன். இல்ல ஸோ என்னைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா நீங்க இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆக்டர் சாந்தனு பாக்யராஜ்.